சமந்தபஞ்சகம் என்ற குருக்ஷேத்திரத்தில் துவாபர யுகமும் கலி யுகமும் சந்தித்த சமயத்தில் கௌரவ சேனைக்கும் பாண்டவ சேனைக்கும் யுத்தம் உண்டாயிற்று. தர்மத்தை நிலைநாட்டிய இந்த கஷேத்திரத்தில் யுத்தம் செய்வதற்காக 18 அக்ஷௌணிகள் சேர்ந்தனர். இந்த தர்ம கஷேத்திரத்திலேயே அனைத்து அக்ஷௌணிகளும் அழிந்தனர். ரிஷிகள் அக்ஷௌணியின் எண்ணிக்கைகளை பற்றி கேட்க சூதர் அதை விவரிக்கலானார். சேனை விதியில் ஒரு தேர் படை, ஒரு யானைப்படை, 3 குதிரை படைகள், 5 காலாட் படைகள் சேர்ந்து ஒரு பத்தி என்று சொல்லப்படுகிறது. 3 பத்தி சேர்ந்து ஒரு சேனாமுகம் என்று சொல்லப்படுகிறது. 3 சேனாமுகம் சேர்ந்து ஒரு குல்மம் என்று சொல்லப்படுகிறது. 3 குல்மம் சேர்ந்து ஒரு கணம் என்று சொல்லப்படுகிறது. 3 கணம் சேர்ந்து ஒரு வாகினி என்று சொல்லப்படுகிறது. 3 வாகினி சேர்ந்து ஒரு புதன் என்று சொல்லப்படுகிறது. 3 புதன் சேர்ந்து ஒரு சமு என்று சொல்லப்படுகிறது. 3 சமு ஒரு அநீகினி என்று சொல்லப்படுகிறது. 10 அநீகினி ஒரு அக்ஷௌணி என்று சொல்லப்படுகிறது. ஒரு அக்ஷௌணியில் ஏறத்தாழ 20,000க்கும் மேல் 100க்கும் மேல் ரதங்களும் அதே எண்ணிக்கையில் யானைகளும் 1,00,000க்கும் மேல் 1,000க்கும் மேல் காலாட் படையும் 50,000க்கும் மேல் 300க்கும் மேல் குதிரை படைகளும் உள்ளனர். இவ்வாறு அக்ஷௌணியின் எண்ணிக்கையை மகாபாரதத்தில் காண்கிறோம். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அக்ஷௌணி என்பது 21,870 தேர் படைகளும் 21,870 யானைப்படைகளும் 65,610 குதிரை படைகளும் 1,09,350 காலாட் படைகளும் சேர்ந்தது. அதன் கணக்குப்படி 18 அக்ஷௌணி என்பது 3,93,660 தேர் படைகளும் 3,93,660 யானைப்படைகளும் 11,80,980 குதிரை படைகளும் 19,68,300 காலாட் படைகளும் சேர்ந்தது. மகாபாரத போரின் முடிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், சாத்யகி, யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், அஸ்வத்தாமன், கிருதவர்மன், கிருபர் ஆகிய 10 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தனர்.